கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் ஒரு லக்ஸரியான ஒரு 3 BHK விடுங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. பாருங்கள், ஸ்கூல் பஸ் போகிற ஆன் ரோட் மேலே தான் அந்த ப்ராஜெக்டே அமைஞ்சிருக்கு. 2.25 சென்ட்டுக்கு மேலே 3 சென்ட்டுக்கு கொஞ்சம் தான் கம்மி. 2120 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் ஒரு 3 BHK வீடு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன். சைடில் பார்த்தீங்கன்னா லூவர் பேனல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பால்கனி ஏரியா ஃப்ரண்ட் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி அங்கேயும் லூவர் பேனல்ஸு ப்ரொஃபைல் லைட்ஸோட இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக் வந்து நல்லாவே லக்ஸரியாக அமைஞ்சிருக்கு. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. சிஎன்சி லேசிக் டிசைன்ஸோட ஒரு ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டபுள் டைப்பில் அமைஞ்சிருக்கு. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 13க்கு 15ங்கிற அளவில் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸு. வாலுக்கு ஃபுல்லாமே அந்த உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம 2 வீலர் நிறுத்திக்கலாம். இந்த இடத்துல நம்ம 4 வீலர் நிறுத்திக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு 2 வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு. இது வீட்டுக்கான மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த டோரை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கிரானைட்டில் வந்து பார்டர் டிசைன் செஞ்சுருக்காங்க. சேம் அதே கிரானைட்டில் வந்து 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆண்டிஸ்கிட் கிரானைட் தான். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து 20க்கு 16ங்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள். இந்த கடைசியில் வந்து டிவி யூனிட் இருக்குது. இதில் வந்து மார்மலேட் டிசைன்ஸு, லோவர் பேனல் டிசைன்ஸு, அப்புறம் பேஸ் கேபினெட்லாம் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விநாயகர் படம் வச்ச மாதிரியான சிஎன்சி லேசிக் டிசைன்ஸோட ஒரு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் இருக்குது. மேலே கோபுர டிசைன்ஸு, அப்புறம் அந்த மாதிரி படம் எல்லாம் போட்டுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் ஷெல்ஃபு, அப்புறம் பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ட்ராய்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இங்கே ஒரு யூபிவிசி விண்டோ இருக்குது. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் வந்து அந்த ரெக்டாங்குலர் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரியான 3 லேயர் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபோக்கஸ் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான ராடும் இருக்குது. அப்படியே ஹாலுக்கு பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா கிச்சன் கம் டைனிங். வர வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ஃப்ரேம்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா 10க்கு 8ங்கிற அளவில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டைனிங், 10க்கு 8ங்கிற அளவில் கிச்சன் இருக்குங்க. மொத்தம் 10க்கு 16ங்கிற அளவில் கிச்சன் கம் டைனிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னரில் இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் மிஷின் செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து கிரானைட் டேபிள் டாப் இருக்குது. கீழே வந்து இந்த பைப்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கே வந்து ஒரு யூபிவிசி விண்டோ இருக்குங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராட் இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ரீன் கலர் தீமில், லைட் க்ரீன் கலர் தீமில் மாடுலர் கிச்சன் ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. டேண்டா பாக்ஸு, ஆயில் ப்ளோ ட்ரே, அப்புறம் இந்த மாதிரியான மாடுலர் கிச்சனும் பேக் சைடில் வந்து இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் வால் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. கலப்பக்கல் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. கிச்சனோட வால் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3D டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே உபயோகப்படுத்தி கிச்சன்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் லைட்டும் இருக்குது. அப்போது வால் யூனிட் இருக்குங்க. அப்போது கிச்சனோட வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குங்களா. அப்புறம் டைனிங் ஏரியாவில் ஒரு விண்டோ. இங்கே வந்து கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டு. சிங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குவார்ட்ஸ் மெட்டீரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 டேப் இருக்குது. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்குண்டான லைட், சின்ன சின்ன ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இங்கேயும் கிரானைட் கவுண்டர் டாப் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. டைனிங்லேருந்து வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் போகிற மாதிரியான இங்கே ஒரு டோர் அமைஞ்சிருக்கு. டோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ஃப்ரேம்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோரை இந்த பெட்ரூம்க்கான டோர் மாட்டியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் பெட்ரூம் இருக்குது. கன்னிமூலையில் இருக்குது. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே ஃபுல்லாமே வாட்டர் ஸ்பேஸு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு வித் மிரரோடு கொடுத்துருக்காங்க. பின்னாடிலாம் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கலாங்க. அதுபோக ஸ்டடி டேபிள் இருக்குது. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இதுக்குண்டான அட்டாச்ட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குது. இங்கே வந்து அட்டாச்ட் பாத்ரூம்க்கான டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கிளாஸட் டைப்பில் இருக்குது. ஆன்டிஸ்கிட் டைல்ஸு ஃப்ளோரிங்க்கு. வாலுக்கு வந்து இந்த மாதிரி கிரே வித் ஒயிட் கலர் தீமில் கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து லிண்டர் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். லிவிங் ஹால், கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே கார்னரில் ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டார் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத வீட்டுக்கு தேவையில்லாத இங்கே பொருளாக இங்கே டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரியான அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸுங்க. ஆன்டிஸ்கிட் கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே ஒரு விண்டோ, ஃபிக்ஸ்டு விண்டோ மாட்டியிருக்காங்க. ஹேண்ட்ரைல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இப்போ நம்ம வந்து பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் இங்கே எல்லா ரூம்ஸுக்கும் போகிற மாதிரியான ஒரு லிவிங் ஹால் இருக்குது. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு ஃபுல்லாமே வந்து வெர்டிஃபை டைல்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வீட்டோட
ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம் 16க்கு 16 அளவில் இருக்குங்க. இங்கே உட்டன் காட் போட்டோம்னா அதுக்கு மேலே எல் டைப்பில் இந்த மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 16 அடிக்குமே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ஸ்பேஸ் பாதி, ட்ரெஸ்ஸிங் யூனிட் பாதி, அப்புறம் விண்டோ சீட்ரு கொஞ்சம், அப்புறம் இங்கே வந்து ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்காங்க. 16 அடிக்கு ஆர்சிசி லேப்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரே வித் சாண்டில் கலர் தீமில் இந்த வாட்டர் ஸ்பேஸான டிசைன்ஸ் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் 8க்கு 4ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்குங்க. 2 லெவல் வரைக்கும் டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம்க்கான டோர் வந்து கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனீங்கனாலே ரைட் சைடில் ஹாலில் ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து 10க்கு 16ங்கிற அளவில் தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இங்கேயும் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. உட்டன் காட் போட்டோம்னா மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு, வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து வாட்டர் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. 8க்கு 4ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குங்க. டைல்ஸ் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா 2 லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ காமனாக ஒரு பால்கனி ஏரியா இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒரு ஏரியா வந்ததும் அப்படியே யூட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த காமன் பால்கனி ஏரியா. கார் பார்க்கிங் அளவு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா லூவர் பேனல் டிசைன்ஸ் நம்ம ஃப்ரண்ட் டெலிவிஷனில் ரோட்லேருந்து பார்க்கும்போது நம்ம இங்கே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு எலிவேஷன் டிசைன்ஸில் கவர் பண்ணுற மாதிரி இங்கே சீலிங்கில் லூவர் பேனல்ஸு, ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட்டஸ் தான். அங்கே ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸோட எஸ்எஸ்டியில் வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வீட்டுக்குள்ளேயே இன்னும் ஸ்டார் கேஸ் கொடுத்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. இங்கேயும் ஃபிக்ஸ்டு விண்டோஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க. டெரஸ் வந்ததும் இங்கே வந்து காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே பாருங்கள் சின்டெக்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அது கீழே நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். ஸோ கவர் பண்ணுற மாதிரி இங்கே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பில்லர் போட்டு தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு, துடிலூர், பன்னிமடை லொக்கேஷனில் பன்னிமடை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,20,00,000 சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.